இந்த வீடியோவில் நாம் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 10 இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய வெர்னியர் கேலிப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் எ வெர்னியர் கேலிப்பர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் எ வெர்னியர் கேலிப்பர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வெர்னியர் கான்ஸ்டன்ட். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் கேலிப்பருக்கு இன்னொரு பேர் என்னென்னா வெர்னியர் கான்ஸ்டன்ட். The difference between one main scale division and one vernier scale division is the difference between the value of one main scale division and one vernier scale division is answer least count. Answer least count. The least count of a vernier caliper is the least count of a vernier caliper is 0.1 millimeter or 0.1 centimeter. ஸோ இப்படி ரெண்டுமே வந்து நமக்கு கரெக்டு தான். 0.1 millimeterனாலும் 0.01 centimeterனாலும் கரெக்டு தான். ஸோ லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர் 0.1 millimeter or 0.01 centimeter. டைப்ஸ் ஆஃப் ஜீரோ எரர்ஸ் ஆர் வெர்னியர் கேலிப்பரில் இருக்கக்கூடிய ஜீரோ எரர் இருக்கு இல்லையா, அதில் இருக்க டைப்ஸ் என்னென்னா பாசிட்டிவ் ஜீரோ எரர் அண்ட் நெகட்டிவ் ஜீரோ எரர். ஸோ ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று பாசிட்டிவ் ஜீரோ எரர், இன்னொன்று நெகட்டிவ் ஜீரோ எரர். If the reading is 0.05 millimeter, what would be the positive zero error? Question வந்து if the reading is 0.05 millimeter, what would be the positive zero error? Answer 0.05 millimeter. Next, zero error is given by the formula. Zero error கான formula என்னன்னா actual reading is equal to main scale reading plus vernier scale minus of zero error. So answer main scale reading plus vernier scale reading minus of zero error. Caliper is a device used to measure vernier caliper சொன்னாலே அதில் caliperங்கிறது ஒரு device used to measure the dimensions of an object. ஒரு ஆப்ஜெக்டோட டைமென்ஷனை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த caliper யூஸ் பண்ணுறோம். What is the smallest distance measured along the vernier caliper known as? What is the smallest distance measured along the vernier caliper is known as least count. Answer least count. Who invented the vernier caliper? Vernier caliper கண்டுபிடிச்சது யாருன்னா பியரி வெர்னியர். இவர் ஒரு பிரெஞ்சு மேத்தமெட்டிஷியன். வெர்னியர் கேலிப்பரை கண்டுபிடிச்சவர் பியரி வெர்னியர். அவர் வந்து ஒரு பிரெஞ்சு மேத்தமெட்டிஷியன். List two sectors which use vernier calipers. List two sectors which use in vernier calipers. Aerospace field and the steel manufacturing sector. Answer வந்து aerospace field and the steel manufacturing sector. Each division of the vernier scale is bigger than each main scale division. State true or false. ஒவ்வொரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னா பிக்கர் தேன் ஈச் மெயின் ஸ்கேல் டிவிஷன். இது வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவல் ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஏன்னா ஒவ்வொரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனும் ஸ்மாலர் தேன் ஈச் மெயின் ஸ்கேல் டிவிஷன். இதுதான் ஆக்சுவல் ஆன்சர். நெக்ஸ்ட், விச் ஆங்கிள் ஷுட் பி அப்சர்வர் நோட் த ரீடிங்ஸ் இன் வெர்னியர் கேலிப்பர்ஸ். விச் ஆங்கிள் ஷுட் அன் அப்சர்வர் நோட் த ரீடிங்ஸ் இன் வெர்னியர் கேலிப்பர். ஆன்சர் should be taken at right angles. கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா ரைட் ஆங்கிள்ஸில் நின்று தான் ரீடிங் நோட் பண்ணணும். ரைட் ஆங்கிள்னாவே நமக்கு தெரியும் 90 டிகிரி. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர்ஸ். டைப்ஸ் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர்ஸில் மேனுவல் ரீட் அவுட், டிஜிட்டல் ரீட் அவுட் அண்ட் டயல் ரீட் அவுட். வெர்னியர் கேலிப்பரோட டைப்ஸ் வந்து மேனுவல் ரீட் அவுட், டிஜிட்டல் ரீட் அவுட் அண்ட் டயல் ரீட் அவுட். த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் இஸ். வெர்னியர் ஸ்கேலோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா இட் இஸ் யூஸ்டு டு ஆஃபர் அக்யூரசி டு த எம்எஸ்ஆர். எம்எஸ்ஆர்னா மெயின் ஸ்கேல் ரீடிங் பை டிவைடிங் த ரீடிங் இன்டு ஸ்மாலர் இன்க்ரிமெண்ட்ஸ். வெர்னியர் ஸ்கேலோட ஃபங்க்ஷன் என்னன்னா யூஸ்டு டு ஆஃபர் அக்யூரசி டு த மெயின் ஸ்கேல் ரீடிங் பை டிவைடிங் த ரீடிங் இன்டு ஸ்மாலர் இன்க்ரிமெண்ட்ஸ். மெயின் ஸ்கேல் இஸ் மூவபிள் ஆர் ஸ்டேஷ்னரி. மெயின் ஸ்கேல் வந்து மூவ் பண்ண முடியுமா இல்லை ஸ்டேஷ்னரியாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக மெயின் ஸ்கேல் வந்து ஒரு ஸ்டேஷ்னரி. மெயின் ஸ்கேல் வந்து ஸ்டேஷ்னரியாக தான் இருக்கும், மூவ் ஆகாது. வாட் இஸ் த லார்ஜஸ்ட் ஸ்கேல் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர்?
Question: what is the larger scale of vernier caliper? Answer: the main scale. Answer: the main scale. Next question: which jaw is used to measure the internal diameter of an object? Question: which jaw is used to measure the internal diameter of an object? ஒரு ஆப்ஜெக்டோட இன்டர்னல் டயாமீட்டரை மெஷர் பண்ணுறதுக்கு வெர்னியர் காலிப்பரோட எந்த ஜா யூஸ் பண்ணுறோன்னா இன்சைடு ஸ்மால் ஜாஸ், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன ஜாஸ். த ஃபங்க்ஷன் ஆஃப் த லோயர் ஜாஸ் இஸ் டு மெஷர். த ஃபங்க்ஷன் ஆஃப் த லோயர் ஜா இஸ் டு மெஷர் அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஆன்சர்: அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இதில் வந்து எதோட அவுட்டர் டயாமீட்டர்லாம் பார்க்கலாம்னா டியூப், ஸ்பியர், சிலிண்டர். Tube, sphere, cylinder. The function of the upper jaws is to measure the function of the upper jaws to measure the inside diameter of an object. அதாவது லோயர் ஜாஸ் வந்து எதை யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்குன்னா அவுட்டர் டயாமீட்டர், ஒரு ஆப்ஜெக்டோட அவுட்டர் டயாமீட்டரை, அப்பர் ஜாஸ் வந்து இன்சைடு டயாமீட்டர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இதோட ஆன்சர் வந்து இன்சைட் டயாமீட்டர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இது எதுலலாம் கண்டுபிடிக்கலாம்னா டியூப், பைப், ஹாலோ சிலிண்டர். ஸோ டியூப் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, டியூபி தான் அது. டியூப், பைப் அண்ட் ஹாலோ சிலிண்டர். நெக்ஸ்ட்டு thumb screen is found at the thumb screen is found at the bottom of the vernier scale. வெர்னியர் ஸ்கேலோட பாட்டமில் என்ன இருக்குன்னா thumb screen இருக்கும். What is the thin moving strip behind the main scale for? மெயின் ஸ்கேலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப் இருக்கும், அது வந்து தின்னாக இருக்கும், மூவிங்காக இருக்கும். ஸோ வாட் இஸ் த தின் மூவிங் ஸ்ட்ரிப் பிஹைண்ட் த மெயின் ஸ்கேல் ஃபார்? வாட் எனேபிள்ஸ் அஸ் டு மெஷர் த டெப்த் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்? ஆன்சர்: வாட் எனேபிள்ஸ் அஸ் டு மெஷர் த டெப்த் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட்டு thumb screen is used to. thumb screen வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா provide a grip to the users so that sliding of the jaws becomes effortless. Thumb screen is used to provide a grip to the users so that sliding of the jaws become effortless. Next, least count of digital vernier caliper is. Least count of digital vernier caliper is 0.01 millimeter. நமக்கு ஜென்ரலாக வெர்னியர் கேலிப்பர் வந்து 0.1 millimeter. இங்கே டிஜிட்டல் வெர்னியர் கேலிப்பர்னா 0.01 millimeter. When zero line of the vernier scale is on the right side of the zero line of main scale, then there is ஜீரோ. வெர்னியர் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதோட ஜீரோ வந்து எதில், அந்த லைன் வந்து எதோட இதாக இருக்குது அப்படின்னா மெயின் ஸ்கேலோட ரைட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது பாசிட்டிவ் ஜீரோ எரர். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. வென் ஜீரோ லைன் ஆஃப் த வெர்னியர் ஸ்கேல் இஸ் ஆன் த ரைட் சைட் ஆஃப் த ஜீரோ லைன் ஆஃப் மெயின் ஸ்கேல். ஸோ அது வந்து நமக்கு என்னது பாசிட்டிவ் ஜீரோ எரர். நெக்ஸ்ட்டு வென் ஜீரோ லைன் ஆஃப் த வெர்னியர் ஸ்கேல் இஸ் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த ஜீரோ லைன் ஆஃப் மெயின் ஸ்கேல், தென் தேர் இஸ். வெர்னியர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய ஜீரோ வந்து மெயின் ஸ்கேலோட வந்து லெஃப்ட் சைடோட ஜீரோ லைனில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது நெகட்டிவ் ஜீரோ எரோ. ஸோ பாசிட்டிவ்னா மெயின் ஸ்கேலோட ரைட் சைடு ஜீரோ லைனில் இருக்கணும், நெகட்டிவ்னா மெயின் ஸ்கேலோட லெஃப்ட் சைடு ஜீரோ லைனில் இருக்கணும்.